வெல்கம் பேக் டு சில் அண்ட் க்ரோ சேனல். இந்த வீடியோவில் அடினியம் சீட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாக அடினியம் சீட்ஸ் வந்து இந்த மாதிரி வெடிச்சிடும். உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சு அந்த சீடு எல்லாமே என்னென்னா காட்டில் பறந்து போயிடும். அது எப்போ வெடிக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது. காலையில் வெடிச்சுன்னா சாயங்காலத்துக்குள்ளே எல்லா சீடுமே காற்றுல போயிடும். நமக்கு வந்து அந்த கவர் மட்டும்தான் கிடைக்கும், சீடு கிடைக்காது. இந்த மாதிரி சீடு வந்து வெடித்து காட்டில் போகாமல் இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடினியம் சீடு இந்த மாதிரி ரெண்டு சைடும் இந்த மாதிரி இருக்கும். இதில் நூல் எடுத்து என்ன பண்ணணும்னா இதே மாதிரி நான் கட்டுறது மாதிரி கட்டிடுங்க. ஒரு சைடுக்கு வந்து 2 இடத்துல கட்டுங்க. ஏன்னா அப்போ தான் அது வெடிக்கும்போது அந்த இது ஓப்பன் ஆகி அவ்வளோ சீடை வந்து வெளியே போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட்டிட்டோம்னா அந்த சீடு வெடிக்கக்கூடிய நேரம் வந்து நமக்கு தெரியாட்டாலும் அது வந்து அப்படியே உள்ளே இருக்கும். நாம் தேவையான நேரம் நம்ம ஈஸியாக இதுலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், சீடு வந்து தன்னால் வெடித்து எல்லாமே காற்றுல பறந்து போயிட்டு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சீடு கூட கிடைக்காது. இந்த மாதிரி போயிடுச்சுன்னா நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.